ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு ஃபேஸ் இங்கிலாந்து அட் ஹோம். பீடா வெல்கம் டு த ஷோ. இந்தியா ஸ்குவாட் அனாலிசிஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஸ்குவாடை படிச்சிட்டுமா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தாட் சொல்லுங்க. உங்கள் உத்தரவு. டீம் ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், KS பாரத் ஒரு விக்கெட் கீப்பர், துருவ் ஜூரல் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் பீன் கால்டு விக்கெட் கீப்பர், R. Ashwin, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஸ்பின்னரு, ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆவேஷ் கான். ஸோ இதுதான் ஸ்குவாடு. உங்களுடைய தாட்ஸ் என்ன? எக்ஸலண்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ் ஃபார் கெட்டிங் எ கை லைக் துருவ் ஜூரல். ஏன்னா இப்போ அந்த ஸ்ரீகர் பரத் ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. இங்க ஆடும்போது நான் எப்படி ஆடணும், ரொம்ப க்ளோஸ் அவர் எனக்கு. அவர் என்ன கத்துக்கிறாரு, அந்த அட்மாஸ்பியர், அந்த என்வாயன்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் ஆர் நாட் அப்படிங்கும் போது இப்ப அவங்க எப்படி யோசிக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லுவேன், இந்த டேர்னிங் பாயிண்டே என்னன்னா, நிறைய டெஸ்ட் டீம்ல இந்த நம்பர் 6 கேம் எடுத்துன்னு போறதான். டம்மு டிம்மு டப்பு டிப்புன்னு அடிக்கிறது. ஸ்ரீகர் பரத் இஸ் அ குட் பிளேயர், பட் டப்பு டிப்பு அடி கிடையாது. கன்வென்ஷனல் பேட்ஸ்மேன் அவரு. துருவ் ஜோரல் பாத்தீங்கன்னா வந்த உடனே அடிதான். இந்தியாவோட சக்சஸ் எப்படி இருந்திருக்கு, நம்பர் 6ல ரிஷப் பண்ட்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. எல்லாருக்கும் லுங்கி கேட்டிருக்காரு அவர் நம்பர் 6ல. அப்படிங்கும் போது எக்ஸலண்டா கொண்டு வந்திருக்காரு. இவர் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேடுவாரா, அந்த கேள்வியெல்லாம் இப்ப கேட்காதீங்க. They are trying to make sure that they have to play aggressive brand of cricket which is extremely good. இப்ப துருவ் ஜோரல் மாதிரி ஒருத்தர் இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில் 2 பேருமே அகாமடேட் பண்றாங்க பிளேயிங் 11ல. அப்படிங்கும் போது இப்ப துருவ் ஜோரல் இப்ப பண்ணிட்டு வந்தா 2 பேரும் ஆடவே முடியாது. அதை நான் சொல்லணும்ன்றதுல, நீங்க சொல்லணும்ன்றதுல. அப்படிங்கும் போது இப்ப ஜூரல்ன்றது ஒருத்தர் அந்த நம்பர் 6ல என்னால இதை காட்ட முடியும் அப்படின்னு காட்டினார்னு வச்சுக்கோங்களேன், that is going to be the right way forward. ஆனா இப்ப இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுல இருந்து என்னாச்செல்லாம், முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது, இல்ல 4 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது, சீரீஸ் ஒரு டீம் ஜெயிச்சுட்டாங்கன்னா 5th டெஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கால போய் 1 ஜெயிச்சு 1 தோத்து வந்திருக்கீங்க. அவே ஓவர்சீஸ் டூர்ஸ் வேற வெயிட்டிங் ஃபார் யூ போது எந்த டெஸ்டையுமே நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியாது. 4 ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு குஷன் இருக்கட்டும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் யோசிப்பேன். WTCனா 3 டீம் நாக் அவுட்ஸுக்கு போனோம். அதாவது டேபிள் டாப்பர்ஸ் ஷுட் ஹோஸ்ட் த ஃபைனல் 1, அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஷுட் பிளே செமி ஃபைனல். தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க டைம் எங்க இருக்குன்னு. 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஆடுறீங்க, ஒரு 5 நாள் உங்களுக்கு கூட போலன்னா, but the teams are toiling hard for 2 years and only top teams qualifying doesn't make any difference. And also the team which is topping the table for 2 years for playing consistent good cricket should host the final. Bottom line. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்காதீங்க, இந்தியால வரும் சென்னையில போட்டு திருப்பலி கொடுப்பீங்க. அக்ரேட். அவன் 2 வருஷமா நல்லா ஆடி டேபிள் டாப் பண்ணிருக்கானா, அட்வான்டேஜ். அதை பத்தி கேட்காதீங்க. எவன் நல்ல கிரிக்கெட் ஆடுறானோ அவனுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். நான் எல்லாரையும் ஆடி ஜெயிச்சுட்டு டேபிள் டாப் பண்ணிட்டு நான் லார்ட்ஸ்லயும் போயிட்டு பிரிஸ்பேன்லயும் போயிட்டு ஃபைனல்ஸ் ஆடி என்னையா பிரயோஜனம்? அப்ப நான் என்ன பிரயோஜனம் டேபிள் டாப் பண்றதுக்கு? ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் திங். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம் வென்யூ சென்னையில பிக்ஸ் பண்றீங்களா, ஆல்சோ ஹேவ் அ கன்சல்டன்ட் கியூரேட்டர் ஃப்ரம் ICC டு ஓவர்சீ திங்ஸ் rather not giving a complete advantage for the whole team. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி சொன்னா இப்ப நாளைக்கு கேப்டவுன்ல ஃபைனல் சேர்க்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பிச்சு நியூட்ரல் கண்ட்ரில ஆடுறீங்களா? சோ திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட் பண்ணிட்டு போது இப்ப டீமை நீங்க படிச்சுட்டீங்க. இப்ப பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வியூவர்ஸ் சொல்லிடுறேன், 5 வென்யூ. இதே மாதிரி இங்கிலாந்து தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஹைதராபாத் ரோட்லாம் திரும்பாது. ஒரு ஸ்லோ பிச்சு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க ரொட்டெல்லாம் திரும்பாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அதே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சரியா ஆடாம 2 நாள்ல முடிச்சுட்டு நான் போடுற டிடிக்கு என்ன சார் 5 நாள் போகுமே, அதெல்லாம் சொல்லாதீங்க. ராஜ்கோட் அதே மாதிரி இன்னும் ஸ்லோவா இருக்கும், பெட்டரா இருக்கும் ஆடுறதுக்கு. ராஜ்கோட் ராஞ்சி ஸ்லோவா இருக்கும், பெட்டரா இருக்கும் ஆடுறதுக்கு. தரம்சாலால இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு ஹெல்ப்பே பண்ணும். அதுக்கப்புறம் உடைய ஆரம்பிக்கும் பிச்சு. உடைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 4th டேல ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு தி பிட்ச்ங்கும் போது திஸ் இஸ் நோ வென்யூ தட் தி டூரிங் பார்ட்டி ஷுட் ரியலி கம்ப்ளைண்ட். எக்ஸலண்டா ஸ்போர்ட்டிவா BCCI 5 பிச்சு கொடுத்துருக்காங்க. அதை உடைச்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உடைச்சாலும் நீங்க கேப்டவுன்ல ஒரு பிச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்ப பிளேயிங் லெவல்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஈஸி பிக் அது. ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால்,
சுப்மான் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் விக்கெட் கீப்பர், ரவீந்திர ஜடேஜா, 8ல அஸ்வின், 9ல ஒன் ஆஃப் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், 10 பும்ரா, 11 சிராஜ். 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவாங்க, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. KS பரத் ஒரு ரிசர்வ் விக்கெட் கீப்பர், துருவ் ஜுரல் ஒரு ரிசர்வ் விக்கெட் கீப்பர், முகேஷ் குமார் இங்க ஆட முடியாது. நான் சொல்றது கேட்டுக்கோங்க, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றேன் முகேஷ் குமார, இங்க ஆட முடியாது. அதே மாதிரி ஆவேஷ் கான் இங்கே ஆட முடியாது. நீங்க வந்து குத்துன்னு குத்துனீங்கன்னா எவ்வளவு வேகமா போடுறீங்களோ அவ்வளவு ஈஸிங்க போது. இங்க 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் எவ்வளவு போலிங் போட போறாங்கன்னு தெரியாது. அப்படிங்கும் போது they have to be on the attacking side போது they got 2 attacking seamers. நீங்க ஷமியும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 சீமர்ஸ் தான் இந்தியால ஆடணும், ஆட முடியும், அதுக்கு மேல இடம் கிடையாது. This is the right combination for them. இப்போ only thing is this is going to be make or break for கில். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஜெய்ஸ்வால் வந்து வெஸ்ட் இண்டீஸோட நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வீக் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ன்றாங்க. அந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் அவ்வளவு மோசம் எல்லாம் கிடையாது. they've got a capacity to pick wickets. Opening the batting is always a tough part. யார் thankless job அது ஓப்பனிங் த பேட்டிங்ன்றது. நீங்க ஒரு 84 நோலாஸ் கொடுத்துவீங்க, அப்புறம் எல்லாம் வந்து ரன் அடிப்பாங்க. ஓப்பனிங் நீங்க நியூ பால் ஆடுறதுன்றது யார் கையை சுத்தினாலும் ஒரு சில சமயம் அலையும் போது you have to give few more opportunities for Jaiswal. But Gill பாத்தீங்கன்னா has been going through a lean patch in all formats for a period of time. இந்த சீரீஸ் அவர் அடிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமாயிடும். அப்படிங்கும் போது டெஃபினட்டா சீயிங் த வென்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் வென்யூஸ். ஒஸ்ட் கேஸ் படு கேவலமா இந்தியா ஆடினாங்கன்னா 4-1 ரிசல்ட், இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு பி a comfortable 5-0 white wash in favor of India for only one reason what I am saying, considering the spin strength what England has got. ஸ்பின் bowling ஆப்ஷன். அவங்க பேட்டிங்கை பத்தி நான் குறைய சொல்ல, பேஸ் பால் அப்படின்னு தான் வருவாங்க. இதெல்லாம் நீங்க பேஸ் பால்லாம் இந்த பிச் எல்லாம் அஸ்வின் ஜடேஜாக்கெல்லாம் நீங்க பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வாட் தே காட், தே டசன்ட் லுக் த்ரெட்டனிங் ஃபார் பேட்ஸ்மேன் லைக் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ராவ் எல்லாரும் ஃபீட்டை யூஸ் பண்ணுவாங்க போது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஹார்ட் டூர் ஃபார் இங்கிலாந்து. அதான் சொன்னேன், படு கேவலமா இந்தியா ஆடினா 4-1. இந்தியா வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் கேம் ஆடினாலே இப்போ ஒரு பெருசா ஜாஸ்தி ஆடுவானா they will end up 5-0. ஓகே, ஸோ நம்ம டீம் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்தியாவோட பெஸ்ட் டீமா அப்படின்னு பார்த்தா மேபி முகமது ஷமி அண்ட் ரிஷப் பந்த் இருந்தா இந்தியாவோட பெஸ்ட் 11 வந்துருமா? அப்படிதானே? அப்படிதா இது நான் தான் இப்போ உங்களுக்கு சொல்றேனே, இப்போ பண்ட் வந்திருந்தாருன்னா அந்த நம்பர் 6ல போயிட்டு ஒரு 163 for 4ல இருந்து கபால் ஒரு 280 ஒரு செஷன்ல எடுத்துட்டு போற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? ராகுலால 163 இருந்து 280 துண்டா எடுத்துட்டு போக முடியும். ஆனா வந்துட்டு என்ன பண்ணு, டிமாரலைஸ் பண்ண முடியாது அவரால் ஆப்போசிஷனை. இப்போ ஒரு செஷன்ல டிமாரலைஸ் பண்ணி 163ல இருந்து 430 வர்றதுக்கும் 163ல இருந்து கஷ்டப்பட்டு 325 வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 420 வந்தீங்கன்னா கேம் ஓவர். 320ன்னா ஓகே 320 ஒரு பிலீஃப் இருக்கும். தட் இஸ் a difference between KL Rahul and Pant. ஆனா KL Rahul will be consistent enough 7 out of 10 times to take you from the trouble of 163 to 325. Pant பாத்தீங்கன்னா maybe 4 out of 10, but I would still take that 4 out of 10 and push Rahul up the order and one of Jaiswal or Gill based on performance to get through. சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷமி ஆட முடியாது. இப்போ நீங்க வந்துட்டு ஷமி ஆடணும்னா சிராஜ் வெளியில உட்காரணும். சிராஜ் எப்படின்னா எங்கெல்ல இருக்காரு அவரு அப்படின்னு கேட்பீங்க, இங்க இருக்கேன்ல எப்படி 7 for 12 பெர்ஃபார்மன்ஸ், 6 for 6 அந்த மாதிரி பிரச்சனை பண்றாள் அவரு. ஷமி எப்படின்னா எப்பவுமே எனக்கு சைடு கரெக்டா இருக்கு, முடி கொட்டாது அப்படின்னு காட்டுற ஆளு. அப்படிங்கும் போது இந்தியால நீங்க வந்துட்டு இல்ல என்ன பண்ணும், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பும்ராவை உட்காந்து வச்சிருக்கேன்றானே. T20 வேர்ல்ட் கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ IPL எல்லா மேட்சும் ஆடியே ஆடும், அந்த பிரான்ச்சைசி விட மாட்டாங்க போது the only way you can rest is someone like பும்ரா. 25 நாள் அவர் ஆட வைக்க போறீங்க கிரிக்கெட் இதுல வெதர்ல ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிச்ச உடனே T20 வேர்ல்ட் கப் அங்க போய் கை கால் ஆம்ஸ்டிங் குடிக்கிச்சுன்னா திஸ் இஸ் வேர் இட் ஹஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். 2 டெஸ்ட்டுக்கு தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த 2 ஃபாஸ்ட் பவுலரையும் 3வது டெஸ்ட் பண்ணுவேன், இன்னும் 2 ஷமி அப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வருவேன். So overall going to be certainty for me, particularly the fast bowling unit are not going to play more than 2 test matches according to me. ஓகே, அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்னு சொன்னீங்களே, பிரசித் கிருஷ்ணா டீம்ல இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஹி மிஸ்ஸஸ் அவுட் நவ. அக்ரெசிவான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்த மாதிரி விக்கெட்ஸுக்கு தேவைன்னு சொன்னீங்க.
உம்ரான் மாலிக்க ரொம்ப நாளா கன்சிடர் கூட பண்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். நோவேர் நியர் செலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இப்ப யாரு ஒரு அக்ரெசிவ் ஆப்ஷன் நீங்க யாரு நினைக்கிறீங்க? நான் சொன்னா வியூவர்ஸ் திட்டுவாங்க, ஆனா நீங்க திட்ட மாட்டீங்க. எப்பா இப்பதான்ப்பா கையை சுத்தி அவர் 5 விக்கெட் எடுத்தா பாருங்க புவனேஸ்வர் குமார் உத்தரப்பிரதேசுக்கு. அன்பிளேபிள், இன்னு அவுட் ரெண்டு பக்கம் கிடையாது. Yes, he is someone who can bowl you that 6 overs of discipline spell, even with the ball ball. He has got the சரக்கு to come there and nip a few out போது அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப இங்க வந்துட்டு பிரசீத் கிருஷ்ணா won't be a bad option. இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஓல்டு பால்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆகுது, ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் லென்ஸ் போடுறதுக்கு பிரசீத் கிருஷ்ணா வில் நாட் பி a பேட் ஆப்ஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா எந்த போலர் எந்த கண்டிஷனுக்கு சூட் ஆவாங்கன்னு பார்க்கணும். அவர் சவுத் ஆப்பிரிக்கால சரியா போடலன்றதுனால டோன்ட் ரூல் இம் அவுட் அண்ட் டோன்ட் டெல் ஹிம் தட் இட் லேக்ஸ் டேலண்ட். அவங்க சரியான நேரத்துல சரியான கண்டிஷன்ல ஆடல. we have to take blame rather than blaming him. அவர் சரக்கு இல்லாம ரஞ்சி டிராபி டொமஸ்டிக்ல இவ்வளவு விக்கெட் எடுக்க முடியுமா? தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஹேவ் டு திங்க். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு ஷாமிங் போது ஐ won't really think twice to give an opportunity to someone like புவனேஸ்வர். ஏஜ பாக்காதீங்க, 45 வயசுல இம்ரான் தாயிர் ஆடிட்டு இருக்காரு ஜேஎஸ்கேக்கு. 3 ஓவர்ல 31 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் bring age as a barrier here. புவனேஸ்வர் குமார் can still contribute, is my humble feeling. ஓகே, ஸ்பின் பவுலிங் கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அஸ்வின், ஜடேஜா, அக்சர், குல்தீப் முடிச்சு விட்டுருவாங்க இந்த கண்டிஷன்ஸ்ல எந்த அப்போசிஷனா இருந்தாலும். அதுல அஸ்வின் வந்து இந்த பிரிங்க் ஆஃப் மேஜர் மைல் ஸ்டோன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி மேக்கிங் மூமெண்ட்ஸ்க்கு இஸ் ஜஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவே. 5 மேட்ச் ஆடினா இஸ் வெரி க்ளோஸ் டு த 100th டெஸ்ட் மேட்ச், ஆல்சோ வெரி க்ளோஸ் டு 500 விக்கெட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மாடர்ன் டே கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ் இது. ஸோ வாட் யூ திங்க்? இதை நான் சொல்லக்கூடாது, அதாவது அவர் யோசிப்பாரு, 36 இயர்ஸ் ஓல்டு, வெளில போனா கன்சிஸ்டன்டா வெளியில உட்காடுறாரு, நிறைய ஓவர்சீஸ் டெஸ்ட் மேட்சஸ் வருது. அப்படிங்கும் போது இப்போ ராஞ்சியில அவருக்கு 100 டெஸ்ட் மேட்ச் நடந்துரும். அதே மாதிரி 500 விக்கெட்ஸ். ராஞ்சியா தரம்சாலாவா சரியா தெரியல எனக்கு, ஒன் ஆஃப் த வென்யூஸ் வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி யோசிப்பாரு, touching distance for 500. 500 is going to be a goal for everyone. 10,000 run as a batsman, 500 as a bowler. ரொம்ப சீரியஸா யோசிப்பாரு. இந்த 500 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 டெஸ்ட் ஆடிட்டேன், 500 விக்கெட் எடுத்துட்டேன், இன்னும் எனக்கு என்ன இருக்கு, ஒயிட் பால், இனிமே நான் திரும்பி வர முடியாது. இனிமே நான் வந்துட்டு ஆடி என்ன பண்ண போறேன், அடுத்த மைல் ஸ்டோன் 1000 விக்கெட். 1000 விக்கெட் எல்லாம் எடுக்க முடியுமா? முடியாது. இதுக்கு மேல நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஆள் அவர் அப்படி யோசிப்பாருன்னா, what am I going to gain moving forward? 100 test matches, wow what a privilege. 500 test wickets, wow what a privilege. What next? தெரியாது. அப்படின்னு யோசிக்கும் போது they'll think about it. இப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒரே மாதிரி போடுற ஆளுங்க. அதாவது குச்சியை அடிச்சு பின்னாடி போய் விக்கெட் எடுக்கிறவங்க, பின்னாடி போய் போல்ட் ஆறவங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம். அப்படிங்கும் போது there is a chance that the race is going to be between குல்தீப் யாதவ் and அக்ஷர் பட்டேல் in the playing. நான் எப்படி யோசிப்பேன், இவங்க பேஸ் பால் வராங்க அப்படிங்கும் போது எல்லா பாலையும் அடிக்க தான் போவாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துலயே அடிக்க போறாங்கன்னா இங்க சர்வைவ் ஆக முடியாது, அடிக்கலாம். I would rather want to have 3 conventional bowlers who can pitch the ball right up there all the time. குல்தீப்னு பாத்தீங்கன்னா he can run away through 5 wickets in 17 overs or 5.2 in economy போக சான்ஸ் இருக்கு. அக்ஷர் பட்டேலும் அந்த மாதிரி கிடையாது, ஜடேஜாவும் அந்த மாதிரி கிடையாது, அஸ்வின் அந்த மாதிரி கிடையாது. போது இந்தியா first 3 test matches to play these 3 spinners because Akshar also brings another dimension as a batsman. It has to be Ashwin, Jadeja and Akshar Patel to start with. ஓகே, ஸோ பேட்டிங் நீங்க சொன்னீங்க மேக் ஆர் பிரேக் சீரீஸ் ஃபார் கில் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்கறதுக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது அன்பார்ச்சுனேட்லி அப்படி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யாரு க்ளோஸ் மிஸ்ஸஸ் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடுக்கு. சர்ஃபராஸ் எல்லா தடவையும் சொல்ற மாதிரி இந்த தடவையும் சொல்றாங்க. இன்னும் வெளியே பந்த் அஃப்கோர்ஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் எட். ருத்துராஜ் கேக்வாட் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து மாயங்க் அகர்வால் அந்த இந்த குரூப் ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ வேற யாரெல்லாம் க்ளோஸ் டு மேக்கிங் இன் டு த அபிமன்யு ஈஸ்வரன் நிறைய மென்ஷன் பண்ணியாச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வெரி க்ளோஸ் அகைன் ஆன் தி பிரிங்க் ஆஃப் மேக்கிங் இட் தி டெஸ்ட். இதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கானை நீங்க எடுக்கலன்னா அவர் இந்தியாவுக்கு ஆட முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அது என்ன கிரைட்டீரியால இஸ் மிஸ்ஸிங் அவுட் எனக்கு தெரியல. விட்டுருங்க, இதுக்கு மேல சர்ஃப்ராஸ் கானை பத்தி பேசாதீங்க, அவர் வரவே முடியாது. அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் ஒன் ஜெனுவன் கேண்டிடேட்,
பிரீத்திங் க்ளோஸ் டு த நிக் ஆஃப் சுப்மான் கில். அவர் வந்து இப்போ 2 டெஸ்ட் அடிக்கலன்னா there is a good chance they might play அபிமன்யு ஈஸ்வரன் அப்படிங்கும் போது உங்களுக்கு வேற யாருமே வந்து பெரிய மிஸ் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்ப ஒரு டேஞ்சர் உங்களுக்கு என்னன்னா சார், 38 டொமஸ்டிக் டீம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் அப்படி பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கோட ஆவரேஜ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அசந்துருவீங்க. ஆவரேஜ் இஸ் க்ளோசஸ்ட் டு 60 இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் சோ கன்சிஸ்டன்ட். அங்கேயே அடி கொளுத்துறாரு அப்படிங்கும் போது அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே யோசிப்பீங்க. சோ வேற வழியே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி கை ஹூஸ் க்ளோசர் ஏனோ அப்படின்னா இவர் தான் அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் பிரீத்திங் வெரி க்ளோஸ் டு த நெக் ஆஃப் சுப்மான் கில். 2 மேட்ச் 4 இன்னிங்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. ஓகே 3 இன்னிங்ஸ் கிடைச்சாலும் சரி, அடிக்கலன்னா ஐ எம் டெல்லிங் யூ நவ் த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இட்ஸ் a great chance of அபிமன்யு ஈஸ்வரன் பிளேயிங் இன் பிளேஸ் ஆஃப் ஹிம். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் அந்த வெஸ்ட் இண்டீஸ் நூறெல்லாம் எல்லாம் மறந்தாச்சு. வெஸ்ட் இண்டீஸ் நூறெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் அந்த 3 இன்னிங்ஸ் அடிக்கலன்னா பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி சவுண்டுங்கும் போது there is a good chance India might see a different opening pair. Different opening pair சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா இருக்காரு, there is now opening batsman and number 3. பண்ட் வந்துட்டாருன்னா இன்னும் கஷ்டமாயிடும். வேற எல்லாரும் பாத்தீங்கன்னா they have to keep performing. 38 டீம்ல இருந்து ஒரு டீம் வர்றது கஷ்டம். Hope people will keep performing. அவ்வளவுதான் சொல்ல முடியும். should not get demotivated at all. ஓகே பீட்டா, ஐ திங்க் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்துட்டோம். கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ ஐ திங்க் வி ஹவ் ரவுண்டட் அப் நைஸ்லி ஆன் திஸ் ஸ்குவாட். நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ மோசமா விளாண்டா 4-1, வழக்கம் போல நல்ல டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டா 5-0 அப்படின்னு. ஸோ ஐ ஆல்சோ ஃபுல்லி ஃபீல் த சேம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் இப்ப நீங்க அக்ரின்னு சொல்றதுதான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது பெருசு கிடையாது. நல்ல வேலை நீங்க ஐ அக்ரின்னு சொல்லிட்டீங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இங்கிலாந்து இஸ் ஆல்சோ கம்மிங் ஹியர் டு கம்பீட். வேற ப்ரௌட் டீம். இன்னொன்னு எனக்கு சொல்றேன் ஆனஸ்டா, நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால 12 வருஷம் வேலை பண்ணேன். 2 ஆம்பிஷன் தான் எனக்கு இருந்தது. ஆனஸ்டா சொல்றேன். ஒன்னு இந்தியா டெஸ்ட்ல ஜெயிக்கணும். ஓடிஐல ஜெயிச்சோம், T20ல ஜெயிச்சோம். ஜெயிக்க முடியாது. honestly speaking, நல்ல டீம் எடுத்துன்னு வந்தோம். 2019 ரொம்ப சுமாரான டீம். 2015 was a very very good team that was captained by Ashim Amla. We are bulldozed 4-0. அதுலதான் அஸ்வின் 40 விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு பார்த்தோம், அது இன்னி வரைக்கும் நடக்கல. அப்படிங்கும்போது எல்லா டீமோட ட்ரீம் என்னன்னா, என்ன கேட்டீங்கன்னா beating India in India is almost equal to a similar feat of achievement winning the World Cup போது England will come with ambitions. ஒன்னே ஒன்று சொல்றேன், பிச்சை பார்த்துட்டு நாளே இது திரும்பும் அப்படிங்கிற நெகட்டிவ் இம்பாக்ட் எடுத்துன்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் 5-0 அப்படின்னு எழுதி கொடுத்துருவோம். அந்த மென்டாலிட்டியோட வராதீங்க. இதுதான் பிச்சு, இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இப்பதான் போட போறாங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன? அது ஒர்க் பண்ணிட்டு வந்தா நான் சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா இட் இஸ் கோயிங் டு பி a 5-0 for India, which India badly needs after losing a test match in Centurion, after docked 2 points for over it. They badly need it. Hopefully India will get it 5-0. Until we come back and entertain you for yet another episode, thanks a lot and bye bye.